ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளுகிற வேத வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22 அதிகாரம் 18 வசனம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆண்டவர் இந்த வசனத்தில் 3 நன்மைகளையும் ஒரு உடன்படிக்கையும் செய்கிறார். என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் நீ பூமியில் உள்ள ஜாதிகளில் வம்சங்களில் ஆசீர்வதிக்கப்படுவாய். 2வது ஆண்டவர் சொல்றாரு, நான் என் பேரில் ஆணையிட்டேன் என்று ஒரு கட்டளை, ஒரு உடன்படிக்கை கொடுத்து கர்த்தர் இதை சொன்னார். மனிதன் அல்ல, கர்த்தரே இதை சொன்னார். ஆம், பிரியமான கர்த்தருடைய ஜனமே, நமக்கு ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்மோடு கூட இடைபடும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், விசேஷமாய் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். When you obey God's word, when you obey God's teaching, when you obey God's promises, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய போதனைகள், தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு நாம் கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்மை பூமியில் உள்ள வம்சங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றி விடுகிறார். That is our great privilege. The God changed our life into blessing. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்றால் ஒரு சாதாரணமான ஆசீர்வாதம் அல்ல. முதலாவது, தேவன் நம்முடைய ஆசீர்வாதங்களை கீழ்ப்படிந்து வரும்பொழுது நம்முடைய ஆசீர்வாதத்தை எப்படி மாற்றுகிறார் என்பதை மட்டும் பாருங்கள். முதலாவது, மோசேயை குறித்து நாம் கவனமாய் பார்த்தால், மோசே தேவனுடைய வார்த்தைக்கின்படி கீழ்ப்படிந்தவன். When God called Moses for his ministry, when God called Moses for his mission, when God called Moses to deliver his people from the slavery, தேவன் தம்முடைய மோசேயை அழைத்த பொழுது, ஊழியத்திற்கு அழைத்த பொழுது, தம்முடைய ஜனத்தை விடுவிக்கும்படி அழைத்த பொழுது, தன்னுடைய ஜனத்தை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்யும்படி அழைத்த பொழுது, மோசே அதற்கு தன்னை அர்ப்பணித்தான். He accepted God's calling. He accepted God's plan in our life. அவருடைய வாழ்க்கையில தேவ திட்டத்தை அவன் அங்கீகரித்தான், ஏற்றுக்கொண்டான். Today, what we are, நாம் என்ன நினைக்கிறோம்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நீங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் எதிர்த்து நிற்கும் பொழுது நீங்கள் தான் சபிக்கப்பட்டவர்கள், மற்றமில்லை. அப்ப நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா, சபிக்கப்பட்டவர்களா? தேவன் நாம் கீழ்ப்படியும் பொழுது பூமியில் உள்ள வம்சங்களுக்கெல்லாம், ஜாதிகளுக்கெல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றி விடுகிறார். இந்த மோசே குறித்து நாம் கவனமாய் கவனித்து பார்க்கும் பொழுது மோசேனுடைய வாழ்க்கையில் 2 காரியங்கள் சம்பவிக்கிறது. ஒன்று, அவனுடைய சகோதரி. அவனுடைய சகோதரி மோசே பிறந்து 3 மாதம் வரை தன் தாயார் அவனை காப்பாற்றினார். அதற்கு மேல் அவனை காப்பாற்ற முடியவில்லை. நைல் நதியில் ஒரு நாணல் கூடையில் கீழையும் பிசனையும் தடவி அந்த நாணல் கூடையில் வைத்து நைல் நதி இருக்கக்கூடிய அந்த ரீட்ஸ், அதாவது நாணல்களுக்கு இடையிலே அதை வைத்துவிட்டு பார்வோனுடைய குமாரத்தி, பார்வோனுடைய வீட்டிலிருந்து பெண்கள் வந்து அங்கே ஸ்நானம் பண்ணுவார்கள், அந்த இடத்தில் இவள் காத்திருக்கிறார். அவள் அந்த குழந்தையை கண்டு எடுத்த பொழுது இவள் அந்த குழந்தையை மற்ற
மிருகங்கள் தாக்கிவிடாதபடி, நைல் நதியில் பெரும் முதலைகள் இருக்கும், அவைகள் தாக்கிவிடாதபடி கவனமாயிருந்தார். தன் உயிரையும் பணயம் வைத்து அவன் உயிரை காப்பாற்றினார். நன்று. அவனுக்கு பால் கொடுக்கிற தாயரை நான் கொண்டு வருகிறேன் என்ற அந்த ஸ்ரீனிடத்தில் சொல்லிவிட்டு போய் அந்த குழந்தையினுடைய தாயை கொண்டு வருகிறாள். அவளும் பார்வோனுக்காக, பார்வோனுடைய குமாரத்திக்காக அவளை வளர்க்கிறார். வளர்த்து பார்வோனிடத்துல, பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போய் அவன் வளர்ந்த பின்பு விடப்படுகிறான். இந்த மேன்மையெல்லாம் தன் தமக்கையாகிய மீரியாமுக்குத்தான் சொந்தம். ஆனால் இந்த மோசே எப்பொழுது தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்றால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தருடைய கட்டளையை கைப்பிடித்து நடக்கும் பொழுது, தேவன் பூமியில் உள்ள வம்சங்களுக்கெல்லாம் அவனை ஆசீர்வாதமாக மாற்றிவிடுகிறார். இப்பொழுது அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, பூமியில் உள்ள வம்சங்களுக்கெல்லாம் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து வனாந்திரத்தில் அவர்களை வழிநடத்தி வருகிறார். How great God he was. When you obey God's word, you will see the different types of blessings upon you and your generation. உங்கள் மேலும் உங்கள் வம்சத்தின் மேலும் அந்த ஆசீர்வாதம் இருப்பதை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். இதுதான் உண்மை. அப்பொழுது மோசே அந்த ஆசீர்வாதத்திற்குள் வந்து விட்டான். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவனை பார்த்து அவனுக்கு உதவி செய்தவள், அவன் உயிரை காப்பாற்றினவள், அவனுடைய மனைவியை குறித்து இவனிடத்தில் ஒரு கேவலமாய் ஒரு வார்த்தையை சொல்லி திட்டுகிறான். மோசே அங்கே வெட்கப்பட்டான். அவ்வளவுதான். மோசே ஒன்றும் பேசவில்லை. He keeps silent. When Miriam talks against Moses' wife, மோசேனுடைய மனைவிக்கு விரோதமாய் அவள் பேசும் பொழுது, Moses keeps silent before God. தேவனுக்கு முன்பாக மோசே அமைதியாக இருந்தான். He never ever speak against her. The God listen all this thing what's happening there. தேவன் அங்கே நடப்பதை கவனமாய் கவனித்தார். அவர் கோபம் பற்றி எரிந்தது. மீரியாம் சொல்ல முடியாது, நான் தான் மோசையை காப்பாற்றினேன், நான் தான் வழி நடத்தினேன், நான் தான் இப்படி செய்தேன். ஆண்டவர் சொல்லுவார், நான் அந்த தருணத்தை நான் ஏற்படுத்தி கொடுத்தேன். ஆனால் என் தாசனாகிய மோசே என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என் ஜனத்தை விடுவித்து எனக்காக ஊழியம் செய்யபடி நான் தெரிந்து கொண்ட என் மோசேயை நீ எப்படி குற்றப்படுத்த முடியும்? எப்படி நீ குற்றப்படுத்துவார்? குற்றம் அவளை பிடித்தது. மோசே போய் கதறுகிறார், என் தேவனே, என் தேவனே, தயவாய் இறங்கிவிடும், தயவாய் இறங்கிவிடும். மோசே கதறுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு 7 நாள் பொறுப்பா, அதற்கு பின்பு பார்க்கலாம். 7 நாள் பொறு. அவள் 7 நாள் பொறுக்கிறார். பாளையம் அங்கே இருக்கிறது. கர்த்தர் அவளை குணமாக்குறார். 7 நாளைக்கு பின்பு பாளையம் புறப்பட்டு போகிறது. அதற்கு பின்பு மீரியாமை குறித்து வேதத்தில் ஒன்றும் இல்லை. அவ்வளவுதான். தேவனுடைய வார்த்தையை நம்பி கீழ்ப்படிந்து ஊழியத்திற்கு, தேவனுடைய திட்டத்திற்கு அழைக்கப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் நீ யாராய் இருந்தாலும் சரி, who ever been you are, நீ யாரா வேண்டுமானாலும் இருக்கலாம். நீ சொல்லலாம், நான் தான் இதை செய்தேன், நான் தான் அதை செய்தேன், மீரியாமை போல கூவிக்கொண்டலையலாம். ஆனால் ஒரு மோசே அபிஷேகம் பண்ணப்பட்ட மோசேக்கு முன்பாக பேசின பொழுது கர்த்தருடைய கோபம் இறங்கினது. அது தவிர்க்க முடியாத ஒன்றாய் மாறிவிட்டது. நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நானும் ஊழியம் செய்கிறேன், நானும் இப்படி இல்லை. மோசே ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால், அந்த அழைக்கப்பட்ட ஊழியத்திற்கு தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரமாய் இராவிட்டால், அழைக்கப்பட்டவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால் இந்த ஆசீர்வாதங்கள் ஒன்றும் வராது.
ஆனால் கீழ்ப்படிந்திருந்தால் அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை கர்த்தர் வெட்கப்படுத்தி விடுவார். இதுதான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார். ஆபிரகாமே, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தால், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறாய். யூ obeyed my word. அதனால் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நான் உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். You shall be a blessing for the nations. தேசத்திற்கு உன்னை ஆசீர்வாதமாக மாற்றி விடுகிறேன் என்று அவனுக்கு ஒரு வாக்கு பண்ணினான். ஆம் பிரியமான கர்த்தருடைய ஜனமே, நாம் நினைக்கிறோம் நம் ஆண்டவரை பின்பற்றுகிறோம், நம் ஆண்டவருக்காக வாழ்கிறோம், நம் ஆண்டவரை தேடுகிறோம், ஆண்டவருக்காக. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஒருவன் குறித்து உனக்கு குறை உண்டாயிருந்தால் ஒன்று அவனிடத்தில் சொல், இல்லை என்றால் தேவனிடத்தில் ஸ்தோத்திரத்தோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்து. அதுதான் உன்னுடைய வேலை. அவன் பாவம் செய்வானே ஆனால் அதை தடுப்பதற்கு நீ அவனிடத்தில் எச்சரிக்க வேண்டும். இது எதுவுமே நாம் செய்வதில்லை. புரணி பேசி திரிகிறோம், பின்பாக பேசுகிறோம், எதிராக பேசுகிற தைரியம் இல்லை, திராணி இல்லை, தெம்பில்லை. எப்படி ஆசீர்வாதம் வரும்? இந்த புதிய வருடத்துல மனம் மாறுதல் வேண்டும், மனம் திரும்புதல் வேண்டும். எப்படி மனம் திரும்பணும்? நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு அவருக்காக வாடும் பொழுது உன்னை கர்த்தர் மேன்மையாக வைக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். உங்களை கர்த்தர் உயர்வாக வைப்பதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பும் நாம் மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டே இருப்போம். அவர்கள் இது சரியில்லை, அவர்களுக்கு அது சரியில்லை, அவர்களுக்கு இப்படி சரியில்லை, அவர்களுக்கு அப்படி சரியில்லை. நீ சரியா என்று பார். ஆண்டவர் அதனால தான் சொன்னார், இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், நீ அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு சொல்றியப்பா, உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை முதலிடு. அவன் கண்ணில் இருக்கிற தூசியே பார்த்துட்டு இருக்காத. உன் கண்ணில் என்ன இருக்கு? தூண் இருக்கு. அவன் கண்ணில் துரும்பு தான் இருக்கு, தூசி இருக்கு. உன் கண்ணில் தூண், பெரிய தூணே வச்சிருக்க, உத்தரத்தையே வச்சிருக்க. முதல்ல அதை எடு. அவன் கண்ணில் இருக்க தூசியை பார்க்குற, உன் கண்ணில் இருக்கிறத முதல்ல எடுத்துட்டு அடுத்த வேலையை பாரு. இயேசு ஏன் சொன்னார் தெரியுமா? நாம் ஆசீர்வாதத்தை இழந்து விடக்கூடாது என்பதற்காக. தேவனிடத்தில் கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு நாம் அவரை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதற்காக. மோசேக்கு விரோதமாக எத்தனையோ பேர் எழும்பினார்கள். அவர்களுக்கு முன்பாக அவன் ஒரு நாளும் தன் கோலை உயர்த்தவில்லை. நன்றாக கவனிங்க. ஆண்டவர் உங்களோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். மோசே பார்வோனுக்கு முன்பாக போய் நின்ற பொழுதெல்லாம் கர்த்தர் சொல்லுவார், உன் கோலை உயர்த்தி காண்பி. When he rise the stuff, அந்த கோலை உயர்த்தின பொழுது, ஸ்டஃபை உயர்த்தின பொழுது வானத்திலிருந்து அக்கினி வரும், வானத்திலிருந்து அந்த பேன்கள் தூசி எடுத்து போட்ட பொழுது, கரைகளை உயர்த்தின பொழுது பேன் வரும், எரிபந்தமான கொப்பளங்கள் வரும், வியாதிகள் வரும். இதெல்லாம் வந்தது. மோசே எங்கேயாவது அவனுக்கு விரோதமாய் பேசின பொழுது அவன் 2 கரங்களை உயர்த்தி விடலை அடித்து விடும் என்று சொன்னானா? இல்லையே. கர்த்தருடைய கோபம் இறங்கி அவர்களை தண்டித்த பொழுது மரித்தவர்களுக்கும் உயிரோடு கூட இருக்கிறவர்களுக்கு நடுவிலே அவன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணும்படி ஆண்டவருடைய காரியத்தை செய்தான். அது ஆண்டவருக்கு பிரியமா இருந்தது. அவர்தான் சொன்னார், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எங்கெல்லாம் ஜனங்கள் அவனுக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ அவன் முழங்கால் படியிட்டு முகங்குப்புற விழுந்து தேவ சமூகத்தில் வேண்டுதல் செய்வான். God heard the prayer. So he made Moses as a blessing for Israel people, for Israelis. மோசேயை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றினதுக்கு காரணம் அவன் கீழ்ப்படிந்தது. நாமும் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், எதிர்த்து நிற்க வேண்டாம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படி நாம் பழகி கொண்டால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து ஜனங்களுக்கு நடுவில் உயர்த்தி வைக்கிறதை காண முடியும். இரண்டாவதாக, வேதத்தை நீங்கள் கவனமாய் வாசித்து பார்த்தால் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்திலேயே சில காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த காரியங்களை கற்றுக்கொண்ட பின்பு
ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் குழந்தை பிறக்கிறது. காயின், ஆபேல் என்ற 2 பேரை பெற்றெடுக்கிறார்கள். 2 பேரும் காணிக்கையை கொண்டு வருகிறார்கள். கர்த்தர் ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்கிறார், காயினுடைய காணிக்கை நிராகரிக்கப்படுகிறது. இதனால் கோபமடைந்த காயின் ஆபேலை கொன்று விடுகிறார். இது நமக்கு தெரிந்தது. இந்த ஆபேல் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். காயின் கீழ்ப்படியவில்லை. தன் தலையீற்றுகளில் முதன்மையானதை கொண்டு வந்து தேவனுக்கு படைத்தான். காயின் தன் முதற்கனிகளில் கொண்டு வந்தானே அல்லாமல் அது முதல் தரமானதா தெரியாது. முதல் தரமானதா தெரியாது. பழையதை கொண்டு வந்திருக்கலாம், அழுகி போனதை கொண்டு வந்திருக்கலாம், காயப்பட்டதை கொண்டு வந்திருக்கலாம், சூமினதை கொண்டு வந்திருக்கலாம். முதல் தரமானதை கொண்டு வராமல் இருக்கலாம். அதனால ஒருவேளை ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம். நாமும் கூட சில நேரங்களில் குப்பையில போடுவதையெல்லாம் அடுத்தவர் தொப்பையில போடுவதற்காக கொண்டு போய் கொடுக்கிறோம். அது வீணா போயிருக்கும். அதை தூக்கி போடுவதற்கு நம் மனம் இருக்காது. நன்றாக இருக்கும் பொழுது சாப்பிடுவதற்கு கொடுக்க மாட்டோம். அது கெட்டு போயிருக்கும். பிச்சைக்காரன் கூட இந்த காலத்துல வாங்க மாட்டான். சில விசுவாசிகள் நான் பார்த்துருக்கேன், அப்படியே கொண்டு வந்து ரொம்ப பவ்யமா கொடுப்பாங்க. நான் எங்க இருந்து வந்தாலும் ஆண்டவர் என்னை பழக்கி வித்துட்டார், இதெல்லாம் பார்க்க பழக்கி வித்துட்டார். அதனால அவருடைய கொடுக்குற அந்த பொருளை எக்ஸ்பைரி டேட்டை பார்ப்பேன். அது சிலது எக்ஸ்பைரி ஆகி 1 வருஷம் இருக்கும். நமக்கு எப்படின்னா, அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு அம்மா ஒரு முறை ஒரு வெள்ளரி பழம் ஆலயத்துக்கு கொண்டு வந்துச்சு. என்ன கொண்டு வந்துச்சுன்னா, பாஸ்டர் எங்க அம்மா ஊர்ல இருந்து அறுவடை பண்றாங்க, அதனால அந்த பழத்தை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க, அதை எடுத்து வைத்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அந்த வெள்ளரி பழத்தை ஒரு விசுவாசி ஒரு பேக்ல போட்டு கொண்டு வந்து ஒரு குப்பையில போட்டு கொண்டு வந்து நம்ம கிட்ட கொடுக்கும் பொழுது அதை திறந்துதான் பார்த்தேன். அந்த பழம் முழுவதும் அழுகி இருக்கிறது. முழுவதும் அழுகிவிட்டது. நான் கேட்டேன், இது என்னது? உங்களுக்கு தெரியல, அழுகிடுச்சுன்னு தெரியுது. அவங்க கொடுத்துருக்காங்க, நீங்க வந்து எத்தனை நாள் கழிச்சு கொண்டு வரீங்களோ தெரியாது, அழுகிருச்சு. அதை வீட்டிலே போட்டு வந்திருக்கலாம்ல. இல்லை, எங்க அம்மா கொடுக்க சொன்னா, அதுக்காக அழுகி போனதை கொண்டு வந்து ஆலயத்தில் கொடுப்பியா? அப்படி அதை பிரித்து செடிகளுக்கு இடையில கொட்டின பொழுது வெறும் தோல் மட்டும்தான், தோலும் விதையும் மட்டும்தான் இருந்தது. மற்றதெல்லாம் அழுகி போன நிலையில் நாற்றம் எடுத்தது. இப்படிப்பட்ட ஆட்களும் ஆலயத்துக்குள் வருவார்கள். நான் கொண்டு போய் கொடுத்தேன், அதை பாஸ்டர் அங்கீகரிக்கவில்லை என்று வெளியே சொல்லுவார்கள். அதை நான் மட்டுமல்ல, தேவன் எப்படி அங்கீகரிப்பார்? அழுகி போனதை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து, அப்ப நம்ம ஒன்றை அறிந்து கொள்ளணும், என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் இருக்கணும், அவமானப்படுத்துகிறவர்களாய் அல்ல. அந்த குடும்பத்தில் இந்நாள் வரை நான் பார்க்கிறேன், பல தீமையான காரியங்கள் அந்த குடும்பத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அவர்கள் பல சபைகளை மாற்றிவிட்டார்கள், வாழ்க்கை மாறவில்லை. அப்ப நம்ம ஒன்றை புரிந்து கொள்ளணும், கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்தில், கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்தில் கவனம் தேவை. அதுவும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற விஷயத்தில் கவனம் வேண்டும். நீ நேர்த்தியானதை கொடுக்கும் பொழுது உனக்கு நேர்த்தியான நன்மைகள்,
நீ குறைவானது தரும்பொழுது உனக்கு குறைவுதான். அதை கொடுக்காமல் இருக்கலாம்ல. அதற்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே. சில இடங்களுக்கு நம்ம விசுவாசிகள் அவங்க வீடுகள்ல அவங்க சொல்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த இடத்துக்கு போனேன், அவங்க வீட்டுல இருந்து அப்படியே பறிச்சு கையில கொடுத்தாங்க பாஸ்டர். அவங்க சொல்றதுலயே சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். அந்த மரத்துல அப்படியே பறிச்சு கையில கொடுத்தாங்க. அந்த பழம் அப்படி இருந்துச்சு. அவங்க அதை சொல்லும் பொழுதே இருதயத்தில் அவர்களை ஆசீர்வதிப்பார்கள். அதே ஒரு கூட்டம் அழுகி போன பழத்தை பாதி வெட்டி போட்டுட்டு பாதி வெட்டி கொடுத்தா நமக்கு எப்படி இருக்கும்? இது கவனம் தேவை. தேவனுக்கு கொடுக்கிறது மாத்திரமல்ல, மனிதனுக்கு கொடுப்பதிலேயும் ஜாக்கிரதை வேண்டும். நமக்கு கெட்டு போனதாக தூக்கி போடுங்கள். கெட்டு போனதை ஏன் மற்றவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும்? நன்மையா இருந்தா கொடுங்க, நன்மையெல்லாம் தூக்கி போட்டுருங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் இதிலெல்லாம் கவனம் தேவை. நாம் கீழ்ப்படின ஆண்டவர். அவர் என்னைக்கு கொடுக்க சொன்னா இன்னைக்கு கொடுங்க. அதை ஒரு வாரம் வச்சிருந்து நீங்க கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் கெட்டு போயிடும். கெட்டு போனதுக்கு அப்புறம் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அது ஆண்டவர் ஆசீர்வாதத்துக்கு பதில் சாபத்தை தான் கூட்டி வரும். மூன்றாவது ஒரு ஆசீர்வாதம், மூன்றாவது ஒரு மனிதனை குறித்து நீங்கள் கவனித்தில்லைனால், ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறான். ஈசாக்கை பலியிட சொல்லுகிறார். கர்த்தர் பலியிட கேட்பாரா? கேட்க மாட்டார். ஆனால் இங்கே கேட்கிறார். இவன் கொண்டு போய் பலியிடப்படும்படி போகும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமை தடுத்து நிறுத்தி அப்பொழுதுதான் அவர் இந்த ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினார். ஆபிரகாமுக்கு 100 வயதில் பிறந்த பிள்ளை 113 வயது. அந்த குழந்தைக்கு 13 வயதாகிறது. பலி செலுத்த கொண்டு போகிறார். ஆனால் அந்த குழந்தையும் வாய் திறக்கவில்லை, ஆபிரகாமும் வாய் திறக்கவில்லை. கீழ்ப்படுதல் என்றால் அதுதான். தேவன் சொல்லுவதை அப்படியே கேட்பது. தேவன் விட்டு விடுவாரா? நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. மோசேயினிடத்தில் ஆபிரகாமினிடத்துல கேட்கிறான் ஈசாக்கு, தகப்பனே, கட்டை இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, பலிக்க ஆடைங்க. ஆபிரகாம் அலட்டி கொள்ளாமல் சொல்லுகிறார், கர்த்தருடைய பர்வதத்தில் அது பார்த்து கொள்ளப்படும். அவர் பார்த்து கொள்ளுவார், அவர் நமக்கு உதவி செய்வார். அவ்வளவுதான். நீங்க பார்த்தீர்கள், ஆபிரகாம் சொன்னபடியே முட்புதரில் ஒரு ஆட்டை காண்கிறான். அதை கொண்டு வந்துதான் பலி செலுத்துகிறான். ஹவ் கிரேட் காட்! நாம் கீழ்ப்படியும் பொழுது அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். நாம் கீழ்ப்படியும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இப்பொழுதெல்லாம் ஒரு ட்ரெண்ட் வந்து விட்டது. நான் சின்னதா ஆண்டவருக்கு கொடுப்பேன், ஆனா எனக்கு ஆண்டவர் பெருசா தரணும். நான் சின்னதா ஆண்டவருக்கு ஏதாவது செய்வேன், ஆனா ஆண்டவர் என்ன பண்ணணும்? எனக்கு பெருசா கொடுக்கணும். சிறுக விதைத்தால் பெருகா இருக்கலாம். இந்த செழிப்பின் உபதேசம் இப்ப பரவி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அப்படி யார்கிட்டையும் கேட்கல, நீ சின்னதா விதமா, நீ சின்னதா விதப்பா, நான் பெருசா தரேன். நீ குட்டியோண்டு வாங்கிட்டு வந்து சபைகளை செஞ்சா நான் பெருசா லைட்டு தருவேன். நீ சின்ன டியூப் லைட் வாங்கிட்டு வந்து உன் பேர் எழுதி மாட்டிட்டா உனக்கு பெரிய லைட்டா தருவேன். இல்லையே, ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ மனதார கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு உன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீ கொடுக்க வேண்டும் என்கிற மன நிறைவோடு கொடுக்கும் பொழுது அவர் மனம் குளிரும், அவரும் தன்னுடைய நிறைவை உனக்கு தருவார். நீ உன் கரத்தில் அளக்கிறாய், ஆனால் கர்த்தர் அவருடைய கரத்தில் அளப்பார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் கீழ்ப்படியுங்க. ஏன் நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வாதத்தை தான் பெற வேண்டும். அதற்காக தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்ப்படிங்க, மனிதனுடைய வார்த்தைக்கு அல்ல.
மனிதர்கள் சொல்லுகிற தீமையான காரியத்துக்கு அல்ல, கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிற காரியத்துக்கு கீழ்ப்படியுங்கள். அவர் உங்களை மேன்மையாக உயர்த்துவார். பூமியில் உள்ள வம்சங்களில் எல்லாம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். நீ கீழ்ப்படிந்ததினால் நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறேன். அவரே நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த காலவெளியில் அவர் நம்மோடு கூட இடைபெற்றிருக்கிறபடினா அந்த ஆசீர்வாதத்தோடு பெற்றுக்கொண்டு இந்த நாளை நாம் துவங்கி தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவன், எங்கள் நித்திய பிதாவே, இந்த நல்ல காலவேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். மோசேயுடைய வாழ்க்கையில கீழ்ப்படித்ததை குறித்தும், ஆபேலுடைய வாழ்க்கையில கீழ்ப்படித்ததை குறித்தும், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கீழ்ப்படிந்ததை குறித்தும் நாங்கள் கேட்டோம். இந்த மோசே, ஆபேல், ஆபிரகாம் ஒருவரும் குறைவை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் கீழ்ப்படியாத காயின் குறைவை பெற்றுக்கொண்டானே. நாங்களும் குறைவை பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை. நன்மையும் இடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகள் குறைவோடு கூட ஏதாகலும் ஒரு காரியத்தில் குறைவு இருந்தால் அவர்களை மன்னித்து நிறைவை தந்து அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே.